ஆக்சுவலாக வந்து வேர்க்கிற இடத்துல ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு உடனே ஸ்பாஞ்ச் வைக்கக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுத்தா வைக்கணும். அதே போல் ஸ்ப்ரே கொடுத்தாலுமே ஸ்ப்ரே கொடுத்த உடனே ஸ்பாஞ்ச் வைக்கக்கூடாது, ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டு தான் வைக்கணும். ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் வச்சுட்டு இப்போ டேப் பண்ணா எந்த இடத்துல பண்ணுறேனோ அந்த இடத்துல ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக பிச்சுட்டு வருது. அதனால் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம டேப் பண்ணணும். ஆனால் நான் இப்போ இதெல்லாம் போட போகிறேன், ஏன்னா உங்கள்கிட்ட ஒன்று தான் இருக்குது அப்படின்னா எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டா பேஜ் ப்ரொஃபைலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும், A to Z நிறைய மேக்கப் டிப்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்போம். இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மேக்கப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப் டிப்ஸ் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்க போது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட பேஜை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய மேக்கப் டிப்ஸ்க்காக. இந்த மேக்கப் டிப்ஸ் உங்களோட மேக்கப் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸையுமே கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.